துதிகளின் நடுவில் வாசம் செய்யும் நம் இயேசு துதிக்கின்ற உள்ளங்களை தேடி வந்திடுவார். துதிகளின் நடுவில் வாசம் செய்யும் நம் இயேசு துதிக்கின்ற உள்ளங்களை தேடி வந்திடுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிகளின் நடுவில் வாசம் செய்யும் நம் இயேசு துதிக்கின்ற உள்ளங்களை தேடி வந்திடுவார். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக. இந்த நாளும் நாங்கள் கர்த்தருடைய நாமத்திலே கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரே வாயினாலே தேவனை துதிக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நாங்கள் அவருடைய நாமத்திலே கூடி வந்து ஒரே வாயினாலே நாங்கள் துதித்தோம். கர்த்தர் மகிமைப்பட்டு இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை அவருடைய வழியிடத்திலே அவருடைய தொடுதலை நான் அவருடைய சமூகத்தில் என்று நான் உணர்ந்தேன். நீங்களும் உணர்ந்திருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளும் வாசிக்கப்பட்ட சங்கீதம் ஊடாக கர்த்தர் இந்த நாள் அவர் சமூகத்திலே நான் கடந்த கிழமை நேற்றைய முன்தினம் அவர் சமூகத்திலே இருந்து என்னுடைய வசனத்திற்காக நான் அந்த சமூகத்திலே இருந்த வேளையிலே கர்த்தர் வசனத்தை தந்தார். அந்த வசனத்தை கர்த்தர் சமூகத்திலே கொண்டு வந்து சொல்லும்படியாக சாதாரணமாக சொல்ல முடியாது. அதற்கு தேவன் பலப்படுத்த வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை தந்த வெளிப்பாடுகளை அவர் இந்த சபைக்கு கொடுக்க வேண்டிய வசனத்தை அவர் கொடுக்கும்படி அது சொல்லும்படியாக அவர் எனக்கு வெளிப்பாடுகளை காரியங்களை அவர் எனக்கு சொல்லி தந்தாலும் அதை முழுமையாக சொல்லும்படி எனக்கு ஒரு பலன் வேண்டும். பலத்தை கர்த்தர் தான் தர வேண்டும். இந்த நாளிலும் நாங்கள் மத்தியிலே தேவனுடைய வசனத்தை இன்னும் சொல்லும்படி அதிக தைரியம் கொண்டிருக்கின்றேன். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த நாளில் வாசிக்கப்பட்ட சங்கீதம் தேவனுடைய வசனத்தை இந்த நாள் வாசித்த சங்கீதம் தேவனுடைய வசனத்தை பிரதிபலிக்கிறபடினா நான் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். பாருங்கள், அந்த சங்கீதத்தை முதலாவது இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவருடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த பூமியிலே நாங்கள் எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் தேவனுக்குள்ளே மன்னிக்கப்பட்டு எண்ணாதிருக்கும்படி அப்படி நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் அங்கே தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது பாவங்கள் எங்களுக்கு மூடப்பட்டிருக்க வேண்டும், அக்கிரமம் எண்ணப்படாதிருக்க வேண்டும். அப்படி நாங்கள் இருப்போமானால் தான் பாக்கியவான்களாக இருப்போமா. பாருங்கள், அடுத்ததாக ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாருங்கள், ஆண்டவர் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இந்த பூமியிலே தேவனுக்குள்ளே வாழ்ந்து தேவனுடைய கிரியைகளை செய்து அங்கே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் அங்கே செல்கிற வேளையிலே அங்கே தேவன் அங்கே சொல்லுகிற ஒரு காரியம், அக்கிரம சிந்தைக்காரர்கள் நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன் என்று அங்கே சொல்லுகிற ஒரு பரிதாபமான ஒரு முடிவை நாங்கள் பெற்றுவிடக்கூடாது. அப்படியாக தேவன் அக்கிரம சிந்தைக்காரர்கள் என்று இந்த அக்கிரமங்களை அவர் எண்ணக்கூடாது. அங்கே ஆவியிலே கபடம் உள்ளவர்களாக நாங்கள் இந்த பூமியிலே வாழ்வோமாயிருந்தால், அன்பில்லாமல் ஆவியிலே கபடத்தோடு நாங்கள் வாழ்வோமாயிருந்தால் அங்கே தேவன் எங்களை அழைக்கிற ஒரு காரியம் அக்கிரம சிந்தைக்காரர்கள். ஹல்லேலூயா. இதனாலும் தேவன் அந்த சமூகத்திலே பேசும்படியாக தேவன் அந்த வார்த்தை இப்படியாகத்தான் இருக்கிறது. நான் தலைகளை சாய்த்து தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். தகப்பனே, உடைய சமூகத்துக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்கள் முழுவதுமா எங்களை கண்ணின் மணியை போல காத்து மீண்டுமாக
உங்களுடைய சமூகத்துக்கு நீர் எங்களை அழைத்து வந்தது உங்களுடைய கிருபை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, எவ்வளவு போராட்டங்கள், கர்த்தாவே, கண்களினால் வருகிற இச்சைகள், எங்கள் மாம்சத்தில் கர்த்தாவே உண்டாகிற இச்சைகள், அப்பா, ஜீவனத்தின் பெருமைகள், இவைகள் எங்களை பாதிக்காதபடி மீண்டுமாக ஒரு சமூகத்திலே கர்த்தாவே கண்மலையாக கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்திலே வந்திருக்கும்படியாய் மீண்டுமாய் உம்மிடத்திலே திரும்பும்படியாக தகப்பனே நீர் எங்களை உம்முடைய பரிசுத்தாவினாலே எங்களை அழைத்துக் கொண்டு வந்து எங்களை இந்த சமூகத்திலே எங்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காண்பிப்பேன், என் கண்ணை உண்மையை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே உங்களுடைய கண்ணை எங்கள் மீது நீர் வைத்திருக்கிறேன் என்று நாம் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு என்னென்ன பலவீனங்கள், என்னென்ன அறியாமைகள், புத்தீனங்களை கர்த்தாவே நீ பார்க்கிறீரோ அப்பா, மனுஷன் வெளிப்பிரகாரமா பார்க்கிறார்கள் சுவாமி. நீர் உங்களுடைய கண்ணை எங்கள் மீது வைத்து நீர் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலும் உங்களுடைய கண்ணை நீர் எங்கள் மீது வைத்து எங்களுக்கு ஆலோசனை தந்து தகப்பனே இந்த சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் அக்கிரம சிந்தைக்காரன் என்று எண்ணப்படாமல் எங்கள் பாவங்கள் எப்பொழுதும் மூடப்பட்டதாய் இந்த சமூகத்தில் காணப்பட இந்த நாளில் கர்த்தாவே எங்களுக்கு வசனத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாக்கியவான்களாக கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்துக்கும் உமக்கும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் வாக்குத்தத்தம் தந்து எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்பாக நாங்கள் ஒருவருக்கொருவர் பகைக்கிறவர்களாகவும் நாங்கள் சண்டை செய்கிறவர்களாகவும் நாங்கள் விரோதங்களை வளர்க்கிறவர்களாகவும் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். இப்படியாக நாங்கள் வாக்குவாதத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருந்து வந்திருக்கிறோம். ஒருவருக்கொருவர் நாங்கள் கீழ்ப்படியாமல் நாங்கள் வாக்குவாதங்கள் செய்து வாழ்ந்து வந்த ஒரு ஜனங்களாகத்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். கர்த்தர் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். என் ஜனங்கள் கலக வீட்டுக்காரர், என் ஜனங்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்கள் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை குறித்து சாட்சி சொன்னார். அதே போலதான் எங்களுடைய சந்ததியினர், எங்களுடைய தமிழ் சந்ததியினர் கூட அப்படியாகத்தான் நாங்களும் வாழ்ந்து வந்திருக்கிறோம். அப்படியாகத்தான் நாங்களும் கிறிஸ்துவுக்கு முதல் நாங்கள் வாழ்ந்தோம். ஒருவருக்கொருவர் பகைக்கிறவர்களாகவும் பகைக்கப்படுகிறவர்களாகவும் தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம், வாக்குவாதம் செய்கிற பிள்ளைகளாய். ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள்ளே அப்படியாக நாங்கள் இருக்க முடியாது. ஏன் சொன்னால் கர்த்தர் எங்களை வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக எங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. கிறிஸ்து ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அது எங்களுக்கு பலிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துகிறவனாய் இருக்கிறார். பாருங்கள், இந்த வருஷம் கூட எங்களுக்கு மனமகிழ்ச்சியின் ஆண்டாக, கலிகூறலின் ஆண்டாக எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்படியாக கர்த்தர் வாக்கு தந்தவர். இந்த வருஷத்திலும் கூட நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், கனி கூர்ந்து நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு தந்து எங்களை நடத்துகிறார். இப்படியாக எப்படியான சூழ்நிலைகளிலே எந்த இடங்களிலே நாங்கள் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த வருடம் முழுக்க எங்களை அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி ஊழியக்காரர் மூலமாக எங்களை அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறவனாக இருக்கிறார். பாருங்கள், கடந்த நாட்களில் பார்த்தோம், கர்த்தர் எங்களை உபத்திரவத்தை எங்களுக்கு நம்பிக்கையை தந்து அந்த நம்பிக்கைக்காக நான் ஓடும்படி எங்களுக்கு விசுவாசத்தை தந்து எங்களை அந்த விசுவாசத்தின் கேடகத்தை நாங்கள் எப்பொழுதும் பிடித்துக் கொண்டு நாங்கள் சத்துருவானுடைய வல்லமைக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கும்படியாக கர்த்தர்களை இப்படியாக நாங்கள் நம்பிக்கையில சந்தோஷமாய் இருக்கும்படி, விசுவாசத்திலே சந்தோஷமாய் இருக்கும்படி கர்த்தர்களுக்கு போதித்துக் கொண்டு வருகிறதை நாங்கள் காண்கிறோம், நாங்கள் அதை நாங்கள் உணர்கிறோம். ஆனபடினால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறதாம், இவர்களில் அன்பு தானா பெரியதாம். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் எங்களை நம்பிக்கையில சந்தோஷமாய் இருக்கும்படி சொன்னார், விசுவாசத்திலே சந்தோஷமாய் இருக்கும்படி சொன்னார். கர்த்தர் இந்த நாளும் எங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை அல்ல, அவர் பழைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அந்த கருத்தை எங்களுக்கு இந்த நாளில் அவர் சொல்லித்தர சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அப்ப இம்மூன்றிலும் அன்புதான் பெரியது. பாருங்கள், இந்த மூன்றும் நிலத்தில் இருக்கிறதா? பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்தரும்படியாக அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்தார். பாருங்க, எவன் எல்லாம் விசுவாசிக்கிறானோ இயேசுவை அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்குமா? அப்ப பாருங்க, அப்ப யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இது பறிக்கிறது, நித்திய ஜீவன் பறிக்கிறதாம். அப்ப அந்த விசுவாசம் என்ன செய்யப்படுகிறதா? நிலைத்திருக்கிறது. விசுவாசம் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நித்திய ஜீவன் அளிக்கப்படுகிறது. அப்ப இந்த விசுவாசம் நிலைத்திருக்கிறது. அதே போலதான் நம்பிக்கையும் நிலைத்திருக்கிறதா? எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்திலே தேவன் அறியாதவருக்கும் கூட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை கூட நிலைத்திருக்கிறதா? சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்ப அந்த நம்பிக்கை கூட வீண் போகாது. அந்த நம்பிக்கையும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போலதான் தேவனுடைய அன்பும் என்றென்றும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் இவைகள் இரண்டையும் விட நம்பிக்கை விசுவாசத்தை விட அன்பு தானா பெரியது. ஹல்லேலூயா. பாருங்கள், சில வேளைகளில் இயேசு சொல்லுகிறார், வரும்பொழுது நான் விசுவாசத்தை காண்பேனோ. சில வேளைகளில் நம்பிக்கை கூட சில வேளைகளில் அங்கே நாங்கள் இழந்து போய்விடுவோம். நம்பிக்கை ஓடிக்கொண்டிருப்போம். சில வேளைகளில் இந்த உலகத்தின் நெருக்கங்கள், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், இப்படியான காரியங்களை நெருக்கி எங்களை அங்கே வேவுகிறதுனால சில வேளைகளில் நம்பிக்கையிலே கூட நாங்கள் கலந்து போய்விடுவோம். இந்த விசுவாசம் நம்பிக்கை கூட அழுந்து போகாவிட்டாலும் அங்கே சில வேளைகளில் எங்களை விட்டு அற்று போய்விடும். அதை நாங்கள் சில வேளைகளில் கைவிட்டு விடுவோம். ஆனால் அதை கைவிட்டு விடுவோமே அல்லாமல் அந்த விசுவாச நம்பிக்கை அது நிலைத்திருக்கிறது. எங்களிடத்திலே அது நிலைத்திருக்காமல் சில வேளைகளில் நாம் விசுவாசத்திலே நாம் கலந்து போவோம், நம்பிக்கையை விட்டு விடுவோம். ஆனால் அங்கே பாருங்கள், அங்கே எங்கெங்கும் ஒழுங்கு போகாதது அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. சில வேளை விசுவாசம் கூட சில நேரங்களில் காணாமல் போய்விடும். இயேசு சொல்லுகிறார், நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோ. பாருங்கள், அப்ப விசுவாசம் கூட அங்கே தனிந்து போய்விடும், குறைந்து போய்விடும். சொன்னால் அது அழிந்து போகாது, எல்லாரும் நிலைநிற்கிறதா இருக்கிறது. ஆனா இதை விட அன்பு எப்பொழுதும் ஒழிந்து போகாமல் இருக்கிறதா? இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இதோட வார்த்தை ஒழிந்து போகாதது போல இதோட அன்பு ஒருபோதும் ஒழிந்து போகிறது இல்லையா? ஆனா அப்படின்னா தான் இந்த அன்பை அங்கே தேவன் முதன்மைப்படுத்துகிறார். இந்த இவர் ரெண்டிலே பார்க்க அன்பு பெரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு பெரிதாயிருக்கிறதாம். ஏன் சொன்னால் பிதா நமக்கு பாராட்டின அன்பு பெரிதாயிருக்கிறது. ஏன் அது பெரிதாயிருக்கிறதுனா, நான் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் பலவீனங்களிலும் எப்படியெல்லாம் வாழ்ந்த எங்களை தேடி வந்து அன்பு செய்தாரே, எங்களுக்கு அவருடைய அன்பு வெளிப்பட்டதே. வேதம் சொல்கிறது, நான் தேடாதவர்களாலே, என்னை தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன். பாருங்க, நான் தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். பாருங்க, இந்த அன்பை தேவன் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இந்த அன்பை வெளிப்படுத்தினார். ஆனால் அவரை நாங்கள் விசுவாசித்த பொழுதுதான் இந்த அன்பு எங்களுக்குள்ளே பலமாக்கிய செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த அன்பு பார்க்க பெரிதாக இருக்கிறதாம். ஏன்னா பாருங்க, ஒரு இந்த உலகத்தை, இந்த வானத்தை பூமியை படைத்த தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய காரியம். பாருங்க, அப்படி ஒரு பெரிய அன்பை தான் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, பிதா அப்படியாக நமக்கு பாராட்டின அன்பு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார் எப்படி நான் கண்டுவிட முடியும் என்று சொல்லி பார்த்தால், அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார், அவர் நீடிய சாந்தமுள்ளவராக இருக்கிறாராம், அவர் நீடிய தயவுள்ளவராக அவர் இருக்கிறார். இவர்களை கொண்டு தேவன் அன்பாக இருக்கிறார் என்று நான் அறிந்து கொள்ள முடியும். அப்படியாக அவர் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, இது எங்களுக்கு இந்த வெளிப்பட்ட அன்பு 2012ஆம் ஆண்டுக்கு
முன்பாக இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்ட அன்பா இருந்தாலும் இந்த அன்பை தேவன் தம்முடைய ஜனங்கள் ஆதி ஜனங்கள் தான் தனங்கள் ஏற்படுத்தின இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக எல்லா ஜனங்களூடாக கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாக அங்கே நியாயாதிபதிகள் இப்படியாக அங்கே தேவனுடைய பரிசுத்தவான்கள் மூலமாக தன்னுடைய திருவுள்ளத்தை தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். இந்த கடைசி நாட்களில் தன்னுடைய குமாரன் மூலமாக தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதை உங்களுக்காக தான் படைத்த மனுஷனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பேன், எல்லாவற்றையும் நான் உங்களுக்காக தருவேன் என்று சொல்லி எங்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இந்த கடைசி காலத்திலே அவர் குமாரன் மூலமாக அவருடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட இந்த அன்பு பெரிதா இருக்கிறது. இந்த அன்பு பெரிதா இருக்கிறது எப்படி இருக்குன்னா, இது இன்று நேற்று அல்ல. இந்த வானம் பூமியும் உண்டாவதற்கு முன்பாகவே தேவன் அநாதியிலேயே இந்த அன்போடு இருந்தார். ஹல்லேலூயா. எங்களை உருவாக்குவதற்கு முன்பாக இந்த அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு முன்பாகவே ஒரு அன்பு அங்கே அநாதியா இருந்ததாம். அதனாலதான் அங்கே நாம் பார்க்கிறோம், அநாதி சிநேகிதத்தினாலே எங்களை இழுத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. அப்படியாக பாருங்க, அன்று ஆதியிலே அவரோடு இருந்த அன்பு இன்றும் எங்களோடு இருக்கிறது. ஆனவழினால் தான் இந்த அன்பு பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அவருடைய குணாதிசயங்களிலே அவருடைய சுபாவங்களை நாங்கள் காண முடியும். பாருங்க, அவர் அன்பாகவே இருக்கிறார், நீடிய பொறுமையாக இருக்கிறார், நீடிய சாந்தத்தோடு நீடிய தயவோடு அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய அன்பை நமக்கு மத்தியில் வெளிப்படுத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அன்பு தான் பெரியது. பாருங்க, ஆனாலும் பாருங்க, அன்பு ஒளிந்து போகாத இந்த அன்பு அங்கே தணிந்து போகிறது. பாருங்க, அன்பு ஒருபோதும் ஒளிந்து போகாது, ஆனா தணிந்து போகும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கடைசி நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, மனுஷர் சுபாவ அன்பில்லாதவர்களாக இருப்பார்கள். சுபாவ அன்பு. பாருங்க, அப்ப மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், ஆதியிலே எப்படி மனுஷன் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தன்னுடைய சுபாவத்தை மனுஷனுக்குள்ள ஊற்றினார். தான் அன்பாக இருக்கிறது போல தான் படைத்த தன்னுடைய சாயலாக படைத்த மனுஷர்களும் அன்பாக இருக்க வேண்டும் என்று அந்த சுபாவத்தை மனுஷனுக்குள்ளே அவர் ஊற்றினார். அவருடைய சுவாசத்தை ஊற்றினார். ஊற்றும் பொழுது அவர்கள் ஜீவ ஆத்மாவானார்கள் சொல்லப்படுகிறது. அப்ப அவர் அவர்களுக்கு ஜீவனை மாத்திரமில்லை, தன்னுடைய சுபாவங்களையும் அவர்கள் ஊற்றினார். அதனாலதான் சுபாவ அன்புக்கு நாங்கள் திரும்ப வேண்டும். நாங்கள் அந்த திவ்ய சுபாவத்துக்கு, அந்த ஆதி சுபாவத்துக்கு, அந்த உண்மையான சுபாவத்துக்கு நாங்கள் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் எங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய வசனங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு மனுஷனே, நீ என்னுடைய அன்புக்கு, அந்த ஆதி அன்புக்கு, அந்த திவ்ய சுபாவத்துக்கு நீ திரும்ப வேண்டும் என்றுதான் எங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், அப்ப அந்த திவ்ய அன்புக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், அப்ப அன்பு தணிந்து கொண்டு போகிறது. அக்கிரமத்தினாலே அன்பு தணிந்து கொண்டு போகிறதா? சில வேளைகளில் அக்கிரமம் என்று சொன்னால் நாங்கள் நினைக்கிறோம் கொடூரமான செயல், ஒரு கொலை, இப்படியாக ஒரு சரீர பிரகாரமாக அங்கே கொலை செய்யப்படுதல், அங்கே கற்பழித்தல், இப்படியான கொடூரமான செயல்களைத்தான் அக்கிரமம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம். அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த அக்கிரமம் இந்த சொல்லை இப்படியான காரியங்களுக்கு தான் நாம் பாவிக்கிறோம். அது கொடூரமான செயல். ஆனா தேவன் எங்களுக்கு சொல்லித் தருகிற காரியம் அப்படி அல்லவே. ஹல்லேலூயா. பாருங்க, நாங்கள் தேவனுக்குள்ள இருக்கிறோம், தேவனுடைய காரியங்களை நாங்கள் செய்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை ஒரு வேத வசனங்களை நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் தேவன் சொல்லுகிறபடி கட்டளையின்படி நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அப்படி செய்தும் கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை அவர் மறக்காமல், அவர் அங்கே சொல்லுகிற காரியம் அக்கிரம சிந்தைக்காரரே.
அக்கிரம சிந்தைக்காரன் என்று சொல்லி அவன் அக்கிரமத்தை எண்ணுகிறார். அந்த அக்கிரமம் இங்கே நிவர்த்தியாக்கப்படவில்லை. இந்த பூமியிலே கர்த்தருக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டாலும் கூட அது நிவர்த்தியாக்கப்படவில்லை. ஏனால் அக்கிரமம் என்ற அந்த பதத்துக்கு நாங்கள் வைத்து பார்க்கிற காரியங்கள் கடுமையான செயல்களாக இருக்கிறது. ஒரு கொடூரமான செயல்களாக நான் பார்க்க அப்படின்னா தான் இந்த அக்கிரமம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் உணர்கிறது. அதனால்தான் சில வேளைகளிலே நாங்கள் தேவனோடு இருந்தும் நாங்கள் தவறி விடுகிறோம், தேவனோடு இருந்தும் நாங்கள் இடறி விடுகிறோம், தேவனோடு இருந்து நாங்கள் பின்மாற்றமாக போய்விடுகிறோம். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு இருந்தும், எவ்வளவு ஊழியர் மூலமாக தேவன் எங்களை போதித்தும் நாங்கள் சில வேளைகளை நாங்கள் இடறிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இந்த அக்கிரமம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் அறிகிறதில்லை. அல்லேலூயா. பாருங்க, அக்கிரமம், சோதோமின் அக்கிரமம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாமல் சோதோம் குமரோட அக்கிரமம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாங்கள் பார்க்கிறோம் சோதோம் குமரோவை குறித்து. அங்கே அவர்கள் முறைகேடான செயல்களை செய்தார்கள், அங்கே அவர்கள் ஒழுங்கின்மையாக இருந்தார்கள், அங்கே ஆண் புணர்ச்சிக்காரர் பெண் புணர்ச்சிக்காரர் என்றுதான் நாங்கள் சோதோமை எடுத்தவுடனே சோதோமை குறித்து நாங்கள் நினைப்பது இப்படியான தவறுகளைத்தான். ஆனால் சோதோமின் அக்கிரமம் என்பது அங்கே தேவன் பார்க்கிற ஒரு பார்வை வேறு. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள், எசேக்கியேல் புத்தகம் 16வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிங்க. இதோ கெர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவருடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். பாருங்க, 50வது வசனத்துல சொல்லப்படுகிற காரியம், 50வது வசனத்திலும் கடைசி வரிகளிலே சொல்லப்படுகிற காரியத்தை தான் நாங்கள் தியானிக்கிறது பார்க்கிறது. பாருங்கள், அருவருப்பானதை செய்தார்கள், அதை நான் கண்டபோது அவர்கள் ஒழித்தேன். இந்த கடைசி இந்த வசனங்களை தான் நாம் பார்ப்பது. அதற்கு முன்பாக நான் வாசித்த வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், அங்கே தேவன் சோதோம் குமராவை குறித்து பார்க்கிற ஒரு பார்வை கர்வம். அல்லேலூயா. கர்வம் உள்ளவர்களாக இருந்தார்களாம், இருமாப்புள்ளவர்களாக இருந்தார்களாம். ஏனாம் அப்படி அவர்கள் இருந்தார்களாம். அடுத்த வசனம் சொல்கிறது ஆகார திரட்சி. ஆகார திரட்சி அதிகமாக அவர்கள் ஆகாரத்தை உடையவர்களாக, அங்கே வளமுடையவர்களாக அங்கே இருந்தார்களாம். அங்கே யாரு லோத்து கூட ஆபிரகாமோடு நடந்து போகையிலே அங்கே சோதோம் குமரோவை பார்த்து, செழிப்பான வயல்வெளியாய் நீர்வளமாக இருந்த அந்த சோதோம் குமரோவை பார்த்து அங்கே அவன் பார்த்த பார்வை அங்கே கர்த்தருடைய தோட்டம் போலவும், அங்கே அது எகிப்து தேசம் போலவும் அங்கே இருந்ததாம். பாருங்க, இப்படியாக தேவன் அவர்களை அழைக்கிறார். ஆபிரகாமை லோத்தை தேவன் அங்கே அழைத்துக் கொண்டு போறார். அங்கே லோத்துடைய பார்வை அங்கே அந்த சோதோம் குமரா கர்த்தருடைய தோட்டம் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் அங்கே இருந்தார். பாருங்க, ஆகார திரட்சி. அடுத்தது நிர்விசாரமான சாங்கபாங்கமுமாகிய இவர்களே. நிர்விசாரமான, கவலை இல்லாத, எதற்கு ஒன்றுக்குமே கவலை இல்லாத நிர்விசாரமான சாங்கோபாங்கமான இவர்களே என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இவர்களான சோதோமுடைய அக்கிரமமா. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படியாக கர்த்தர் பார்க்கிறார். பாருங்க, அடுத்தது ஐஸ்வர்யவானுடைய காரியத்திலும் நாங்கள் அதே போலதான் கர்த்தர் அந்த ஐஸ்வர்யவான் லாசரு என்ற
அந்த உவமையிலும் கூட கர்த்தர் இதைத்தான் எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, ஐஸ்வர்யமுள்ள ஒருவன் இருந்தான். வேதம் சொல்கிறது ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது அரிதான காரியமா. பாருங்க, கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிற காரியம். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது அரிதென்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் பாருங்க, அந்த லாசரு அவனுடைய வீட்டு வாசல் அருகே எப்பொழுதும் அவன் இருப்பான். அங்கே அவன் சாப்பிட, ஐஸ்வர்யவான் சாப்பிட உட்கார்ந்து அந்த மேசையில் உட்கார்ந்த பொழுது அவன் உள்ளே வந்து அவன் அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிடுகிற அந்த துணிக்கை கீழே விழும் பொழுது அவன் எடுத்து அதை தன்னுடைய பசியை ஆற்ற அவன் மனதா இருந்து அதை எடுத்து அவன் சாப்பிடுவானா. பாருங்கள், இவனோட ஐஸ்வர்யவான். பாருங்க, சொல்லப்படுகிறது அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனிதமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். சம்பிரமமாய் களிப்பாக அவன் வாழ்ந்து வந்தான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் பாருங்க, நாங்கள் ஒரு பிச்சைக்காரனை, ஒரு ஏழை எளிய ஜனங்களை ஆகாரத்துக்கு கஷ்டப்படுகிற ஒரு மனுஷி எங்களுடைய வீட்டு வாசல்ல வந்து அம்மா பிச்சை போடுங்க, எங்களுக்கு உணவு தாங்க என்று சொல்லி நாங்கள் அங்கே எங்களுடைய காதுக்கு கேட்கும் பொழுது நாங்கள் இறக்கப்பட்டு, ஆனால் அதுக்கு முதல் நாங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று எங்கள் மனதில் தோணாவிட்டாலும் அவர்கள் வந்து எங்களை கேட்கும் பொழுது கூடவாவது நாங்கள் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது உண்டு, அல்லது இருக்கிறத நாங்கள் அங்கே அவர்களுக்கு கொடுக்கிறது உண்டு. ஆனால் இந்த ஐஸ்வர்யவானம் அப்படி செய்ய மனதில்லாமல் இருந்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அவன் அங்கே அவனுக்கு ஒரு காரியம் இருந்தது. என்ன காரியம் சொன்னால் அவன் நினைத்தான், பாருங்கள், அவன் ருசிகரமான பதார்த்தங்களை அவன் சாப்பிட்டான். ஆனால் அவன் சாப்பிட்டு அவன் தன்னுடைய வயிற்றை நிரப்பினான். ஆனால் வேதத்தின்படி பார்த்தால் அவன் வயிற்றை நிரப்புறதுக்காக சாப்பிடவில்லை, அவன் ருசிக்காக சாப்பிட்ட மனுஷனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் மாத்திரம்தான் தன்னுடைய வயிற்றை நிரப்ப, அந்த துணிக்கைகளினாலே வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாக இருந்தான். பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் அவனிடத்திலே ஒரு நினைவு இருந்தது. அதைத்தான் அங்கே அக்கிரமம் என்று பார்க்கிறார். சோதோமுடைய அக்கிரமம், கர்வம், இருமாப்பு என்று சொல்லி அங்கே கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நான் சம்பாதித்தது, நான் என்னுடைய கைப்பிரயாசத்தினால் சம்பாதித்தது. ஏன் அவருக்கு ருசியான பதார்த்தங்களை சாப்பிட கொடுக்க வேண்டும்? நான் செய்வேன் என்றால் நான் தரித்திரனாய் போய்விடுவேன், நான் வேலையாக போய்விடுவேன் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு நினைவு இருந்தது. அதைத்தான் தேவன் அக்கிரமம் என்று அங்கே காண்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அப்ப வேதம் சொல்கிறது அவன் அப்படியாகத்தான் அவனுடைய அறிவில் இருந்தது. பாருங்க, அநேகருடைய அறிவில், உலகத்திலே அநேகர் அறிவாளியா இருக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்றது அந்த அறிவை என்ன செய்யுமா? அது இருமாப்பை கொண்டு வருமா. அறிவு இருமாப்பை உண்டாக்குறது, அன்புதானா பக்தி விருத்தியை உண்டாக்குறது. அப்ப இந்த ஐஸ்வர்யவானுக்கு இருந்த அறிவு என்ன? அவனுக்கு அந்த அறிவு அவனுக்கு இருமாப்பை உண்டாக்கி இருக்குது. ஹல்லேலூயா. நான் சம்பாதித்ததை, என் கைப்பிரயாசத்தினால் உழைத்ததை ஏன் இவனுக்கு நான் கொடுக்க வேண்டும்? எப்படியாவது அவன் துணிக்கைகளை அவன் சாப்பிடட்டும், அது பரவாயில்லை, அது அதுக்கு ஒரு நஷ்டம் இல்லை. அவன் துணிக்கைகளை சாப்பிடுறதுனால நான் எந்த ஒரு பைசா கூட நான் இழக்க போறதில்லை, அவன் சாப்பிட்டு விட்டு போகட்டும் தாராளமாக. அப்படி ஒரு இருமாப்பை உடையவனாக இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். துணிக்கைகளை சாப்பிட்டு போகும். ஹல்லேலூயா. உலகமும் அப்படித்தான் இருமாப்பை கொண்டிருக்கிறது. அமெரிக்கா அப்படித்தான் இருமாப்பை கொண்டிருக்கிறது. இன்னும் ஆசீர்வாதமான தேசங்கள், அந்நிய தேசங்கள் இப்படித்தான் இருமாப்பை
வேண்டுமே. நாங்கள் ருசியுள்ள பதார்த்தங்களை நாங்கள் சாப்பிடுவோம், மற்றவர்கள் துணிக்கைகளை சாப்பிட்டு போகட்டும். ஹல்லேலூயா. நாங்களும் கூட தேவனுடைய ஜனங்களும் கூட இப்படியான சிந்தைகளோடு நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி தேவன் அப்படியான சிந்தைகளுக்குள்ளே இருக்கும் என்று தேவன் வெளிப்படுத்துவாரா என்றால் நிச்சயமாக நாங்களும் கூட மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் பெறாத அன்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த உலகம் பெறாத பரிசுத்த ஆவியானவரை எங்கள் சரியான வழியில நடத்துகிற, அன்பிலே நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறபடினால் நாங்கள் அப்படிப்பட்ட சிந்தையாய் இருப்போமானால் கர்த்தர் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்கள் சரியான வழியில நடத்துவாரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க எப்படியாக சம்பூர்ணமான வாழ்க்கை, கலிப்பான வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, அவனுடைய அறிவு இருமாப்பாய் இருந்தது. ஏன் நாம் அவனுக்கு உதவ வேண்டும்? ஏன் என்னுடைய சொந்த பிரயாசத்திலே அவனுக்கு நான் கொடுக்க வேண்டும்? அவன் சிந்துவதை, அவன் கொட்டுப்படுகிறதை அவன் சாப்பிடலாம் என்று அவனுக்குள்ள ஒரு இருமாப்பு காணப்பட்டது. அதைத்தான் கர்த்தர் அக்கிரமம் என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளுங்க, 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். ஹல்லேலூயா. பாருங்க, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். பாருங்க, இந்த அன்பு இல்லாமல் என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வாலிபன் அங்கே தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் வந்து நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வழி எப்படி போகலாம் என்று கேட்ட பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தில் உள்ள காரியம் எல்லாத்தையும் நீ கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் கடைப்பிடித்துக் கொண்டு வருகிறவனா இருக்கிறேன், இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே தேவனிடத்தில் எதிர்பார்த்த வழியிலே இயேசு சொல்லுகிற காரியம், உன்னிடத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரர்களுக்கு கொடு, அதுக்கு பின்பு என் பின்னாக வாழ்ந்து சொல்லி கர்த்தர் அங்கே நித்திய ஜீவனுக்கு போற வழியை அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். அந்த வாலிபனுக்கு சொல்லித் தருகிறது போல கர்த்தர் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப துணிக்கைகள் சில வேளைகளில் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாங்களும் கூட சில வேளைகளில் துணிக்கைகளை மற்றவர்கள் சாப்பிடும்படியாய் சில வேளைகளில் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்க முடியாதபடி இந்த உலகத்திலே நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதுபடினால் பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனுக்கு போற வழி என்னவென்று கேட்டால் உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ கருத்துகளுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அந்த தேவன் பார்க்கிறார். பாருங்கள், இவன் அங்கே இருவரும் மரிக்கிறார்கள், ஐஸ்வர்யவானும் லாசருவும் மரிக்கிறார்கள். அங்கே ஐஸ்வர்யவான் அவன் பாதாளத்திலே போகிறான், அங்கே லாசரு அங்கே ஆபிரகாமுடைய மடியில் சேர்க்கப்பட்டு அவன் தேற்றப்படுகிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அங்கே யாரு ஐஸ்வர்யவான் கேட்கிறார், நான் இருக்கிற இடத்திலே சரியான வேதனையான இடம், என்னால் முடியவில்லை, நாட்கெல்லாம் வருகிறது. அந்த ஐஸ்வர்யவான் அந்த லாசரிடத்திலே ஒரு சொட்டு கையாலே நினைத்து ஒரு சொட்டு தண்ணீரை என் நாவிலே கொண்டு வந்து அங்கே வைக்க செல்லும், என் வேதனை குறையும், இந்த அக்கினியிலே இருந்து வேதனை குறையும் என்று அங்கே கேட்ட பொழுது ஆபிரகாம் சொல்கிற வார்த்தை, நீயோ நன்மையை அனுபவித்தாய். ஹல்லேலூயா. நன்மையை அனுபவித்தாய். பூமியிலே நீ யாருக்கும் ஒன்றும் கொடுக்காமல் நீ சிந்திரவளை மாத்திரம் நீ அவளை சாப்பிட விட்டு மற்றவர்கள் எல்லாத்தையும் நீ நாளோறும் அனுதினமும் சம்பிரமமாய் நீ வாழ்ந்து வந்தாய், நன்மை அனுபவித்தாய். ஆனால் அவனோ என்றால் தீமையை அனுபவித்தான். ஆனவனாத்தான் அவன் இப்பொழுது ஆபிரகாமுடைய மடியிலே சேர்க்கப்படுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அழகார்களுக்கு சொல்லித் தருகிற காரியம் நித்திய ஜீவனுக்கு போற வழி இதுதான் என்று சொல்லப்படுகிறது. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. பாருங்கள், வாசலிலே
நாங்கள் இந்த உலகத்திலே ஜெயமெடுக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவர் உலகத்தில் ஜெயித்தேன் என்று சொல்லாமல் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அதே போலதான் நீங்களும் அப்படி ஜெயிக்க முடியும், திடன் கொள்ளுங்கள். பாருங்கள், நாங்கள் திடன் கொள்ளுகிறோம். நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாத நாங்கள் திடன் கொள்ளுகிறோம். அநேக காரியங்களை நாங்கள் ஜெயமும் எடுத்திருக்கிறோம். அநேக காரியங்களை நாங்கள் அநேக சுபாவங்களிலே ஜெயம் எடுத்திருக்கிறோம். அநேக தேவன் சொல்லித் தருகிற காரியங்களிலே நாங்கள் ஜெயம் எடுத்திருக்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த உலகத்தில் ஜெயம் எடுத்தவர்களுக்கு இந்த உலகத்திலேயே பரிசுகள் வழங்கப்படுகிறது. ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல. இந்த உலகத்தை ஜெயித்த எங்களுக்கு பரிசு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே கிரீடம், நித்திய கிரீடம் எங்களுக்கு, ஜீவ கிரீடம் எங்களுக்கு அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பாருங்க, உலகத்தை நாங்கள் ஜெயித்தாலும் பாருங்க, உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமே விசுவாசம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்தால் மாத்திரம் எங்களுக்கு ஜெயம் உண்டாகவில்லை. பரலோகத்தை நாங்கள் ஜெயிக்க வேண்டும். பரலோகத்தின் வாசலிலே எங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு ஒரு சோதனை வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் உள்ள போக முடியாது. இந்த உலகத்திலே நாங்கள் காரியங்களை நாங்கள் ஜெயித்தாலும் பரலோகத்திலே எங்களுக்கு அந்த வாசலிலே எங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் சினிமா தியேட்டருக்கு போறோம், அநேக நெருக்கடியில நாங்கள் சினிமா டிக்கெட்டை நாங்கள் எடுக்கிறோம். பாருங்க, அநேக கஷ்டப்பட்டு அந்த டிக்கெட்டை பெற்று விடுகிறோம். ஆனால் அந்த டிக்கெட்டை பெற்றுவிட்டால் நாங்கள் எப்படி நாங்கள் தியேட்டருக்குள்ளே நாங்கள் போய்விட முடியாது. அங்கே வாசலிலே அங்கே செக்கர் அந்த டிக்கெட்டை பார்க்கிறவர் பார்த்து அனுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார். அதுபோலத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் ஜெயப்படுத்தவர்களாக நாங்கள் காணப்பட்டாலும் பரலோகத்தை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கதான் ஆண்டவர் எங்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து பார்க்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு போராடி இந்த உலகத்தை நாங்கள் ஜெயித்து தேவனுடைய சமூகத்தில் அங்கே போகும் பொழுது வாசலிலே எங்க டிக்கெட், எங்கே உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம், எங்கே உன்னுடைய காரியங்கள் சொல்லி அங்கே எங்களை கேட்கும் பொழுது அங்கே எங்களுக்கு சரியாக நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் சரியாக போராடாமல் விட்டார். பாருங்க, ரெஸ்லிங் பார்த்துருப்பீங்க. அந்த ரெஸ்லிங்ல எவ்வளவு கள்ளத்தனமா, எவ்வளவு ஆட்களை ஏமாற்றி மறைத்து அங்கே அவர்கள் ஜெயம் எடுக்கிறவர்கள். அந்த ஒருவர் அங்கே அவர் வென்று விட்டால் அவருக்கு பரிசு. ஆனால் நேர்மையாக அவர் விளையாடி வெல்லுகிறதில்லை. நீங்க பார்த்திருப்பீங்க, கள்ளத்தனமாக மறைத்து வைத்து ஏதாவது வெளிச்சால ஏதாவது ஒரு தொண்டையை நசுக்கி இப்படியா கள்ளத்தனமாகத்தான் அங்கே அவர் வெற்றியை அங்கே ஈட்டுகிறார்கள். பாருங்கள், அப்ப அப்படியாக தேவனது வாசலிலே காத்திருக்கிறார். அப்ப இந்த பூமியில எங்களுக்கு கொடுத்த இந்த விசுவாச போராட்டம், அவர் நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் செயல்பட்டு கிரியைகளை செய்து நாங்கள் அங்கே வருகிறோமா என்பதை கர்த்தர் எங்களை அந்த இடத்துல வைத்து எங்களை அவர் சோதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், அப்படியாக ஏனால் அன்பில் அவிட்டால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. பாருங்க, இந்த பூமியில எடுத்துக்கொள்ளுங்க, வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகருக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் தேவனுக்குள்ளே அநேக காரியங்களை செய்கிறோம், கிரியைகளை பலமாக நாம் செய்கிறோம். நாங்கள் ஆராதனைக்கு விடாது நாங்கள் ஆராதனைக்கு வருகிறோம், ஜெபங்களிலே நாங்கள் பங்கு கொள்கிறோம், ஜெபிக்கிறோம்.
பரிசேயர் சொன்னது போல நான் உபவாசிக்கிறேன், 3 வேளை ஜெபிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன். இப்படியாக நாம் தேவனுக்குள்ளே தேவன் சொல்கிற காரியங்களை நாங்கள் கிரியைகளை நாங்கள் நடப்பிக்கிறவர்களாக நாங்கள் இருந்தாலும் தேவன் பார்க்கிற ஒரு பார்வை பாருங்கள், உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாய் நிறைவுள்ளதாய் நான் காணவில்லை. பாருங்க, அப்ப தேவன் நாம் செய்கிற கிரியைகளை தேவன் நிறைவுள்ளதாய் காணவில்லையாம். அங்கே ஏன் அதை சொல்லுகிறார் என்று சொன்னால், பாருங்கள், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அல்லேலூயா. நான் பார்த்தோம் அங்கே 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். அல்லேலூயா. கர்த்தர் இதைத்தான் அக்கிரமம் என்று பார்க்கிறார். சுகபோகமான வாழ்க்கை, துணிக்கைகளை சாப்பிட அங்கே ஐஸ்வர்யவான் ஆனந்தித்தது போல இப்படியாக நாங்கள் இந்த பூமியிலே தேவன் எங்களை எதற்காக அழைத்தாரோ அப்படியாக அங்கே தேவன் அழைத்ததன்படி நாங்கள் நடக்காமல், தேவன் சொன்னதன்படி அவர் தெரிந்து கொண்ட வழியின்படி நாங்கள் நடக்காமல், நாங்கள் சாந்தோபாந்தமான வாழ்க்கை, ஒரு சுகமான வாழ்க்கை நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வாழுமாயிருந்தால் கர்த்தர் அதைத்தான் அக்கிரமத்தின் சிந்தை என்று பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்ப சுகபோகமாய் நாங்கள் வாழுகிறதை கர்த்தர் விரும்பவே இல்லை. அதனால்தான் அங்கே சிஷ்யர்கள் இயேசுவிடத்துல, ரவி எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்கள் கேட்கிறார்கள். கர்த்தர் பாருங்க, நன்மையை தம்முடைய கண்ணை எங்கள் மீது வைத்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் பாருங்க, அவர்களுக்கு சொன்ன அந்த ஜெப ஆலோசனை பாருங்க. முதலாவது அங்கு 3 தரப்பினருக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் அங்கே சொன்னார். ஒன்று தனக்காக, ஒன்று பிறருக்காக, மற்ற 3வது உங்களுக்காக என்று சொல்லி 3 தரப்பினருக்கான ஜெபத்தை அங்கே அவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த 3வது அவருக்காக ஜெபிக்கும்படி 3வது அந்த ஜெபத்தை அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அழகாக அவர் சொல்லுகிற காரியம், அன்றென்று நான் ஆகாரத்தை எனக்கு தாரும். பாருங்க, கர்த்தருக்கு இதைத்தான் அவருக்கு நன்மையாக செய்யும்படியாக கர்த்தருக்கு அங்கே அவர் தம்முடைய தான் தெரிந்து கொண்ட வழியை அவர்களுக்கு அங்கே ஜெபமாக கற்றுக் கொடுத்தார். நீ ஐஸ்வர்யவானாய் இந்த பூமியிலே சம்பிரமமாய் நீ கழிப்பாக சுகபோகமாக நீ வாழ்வாய் இருந்தால், மகனே, நீ என்னுடைய பரலோகத்திலே என்னுடைய சமூகத்தில் வருகிறது சந்தேகம். எங்களை தேவ சமூகத்தை விட்டு எங்களை இப்படியான சுகபோகமான வாழ்க்கைகளை தூரமாக்கி போடும், விசுவாசத்தை குன்றி போக பண்ணி போடும், நம்பிக்கையை விளக்க செய்து போடும். ஆனமையால்தான் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நாங்கள் சுகபோகமான வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடாது. அல்லேலூயா. என்னன்னா வேறு ஐஸ்வர்யமாம் அதனை உடையவனுக்கு அது கேடுண்டாகும்படி கொடுக்கப்படுகிறார். பாருங்க, ஐஸ்வர்யம் அவனுக்கு அதனை உடையவனுக்கு அது கேடுண்டாகும்படி கொடுக்கப்படும்.